இந்த மாதத்திலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுக்கும்படியாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா கொடுக்கிற அந்த நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைகளெல்லாம் நம் தேவன் அதை எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த நல்ல வாக்கு தத்தத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க இந்த வாக்கு தத்தம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறுவதை உங்களால் காண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் நிறைவான அந்த பலனை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய செட்டுகளின் கீழே அடைக்கலம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எதை குறிக்கிறது? தேவனுடைய சமூகத்தை அது குறிக்கிறது. தேவன் தங்கும் ஸ்தானத்தை அது குறிக்கிறது. தேவன் உலாவுகிற இடத்தை அதை குறிக்கிறது. யார் ஒருவர் தேவனுடைய ஸ்தானத்தை, தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமை தங்குகிற இடத்துல தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல தங்கி தாபரிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் வேதத்துல நீங்க பார்க்கும்போது அருமையான பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லுகிறார், சபை கூடுதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாது இருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபை கூடுதல்ல கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஏன் இதே சகரியா புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல எப்படியாக வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் தேவனை ஆராதிக்க வருகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல தேடுகிற ஒரு உற்சாகம் நம்ம கிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வெறுமனே அவருடைய சமூகத்தை தேடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அந்த சமூகத்துல நமக்கு தேவையான நிறைவான அந்த நிறைவுன்ற வார்த்தையை நீங்க யோசித்து பாருங்க. இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்தாதான் நான் நிறைவடைந்தேன்னு சொல்ல முடியும். நல்லா யோசித்து பாருங்க. இப்ப இந்த வீடு கட்டுறாங்க, 3 செவத்தை மட்டும் கட்டிட்டு இந்த ஒரு செவரை கட்டலனா நிறைவா முடிச்சுட்டாங்க பிரதர் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல நல்ல சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு வெறும் இலையை மட்டும் வச்சுட்டு சாப்பாடு கொடுக்காம காயை மட்டும் வச்சாங்கன்னா நான் நிறைவா சாப்பிட்டேன் பிரதர் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நிறைவுன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கணும், எல்லா விதத்திலும் திருப்தி இருக்கணும். அதுக்கு பேர் தான் நிறைவு. அப்ப மன நிறைவை கொடுக்கிற, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அது எந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம், அவருடைய சமூகத்திலே அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.